கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்மை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இன்னும் தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாள் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, காற்றில் ராஜாவாய் இருக்கிற சிங்கத்துக்கு கூட ஒரு நாள் பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம் தேவனை தேடும் போது நிச்சயமாய் நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தருவாராக என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி கேட்கிற பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் தேவனுக்குள்ளாக இருந்து என்னுடைய தேடும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, இயேசு மகாராஜா அவர் சொன்ன வார்த்தை, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படுற வார்த்தையின்படி எவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் அதிகமாய் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடினால அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். அந்த அதிகாலை தேடுகிற வேளையிலே அந்த நாளுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்தருவாராக. ஜெபிக்க தேவன் கற்றுக் கொடுத்தார். அதுபோல அருமையான பிள்ளைகள் அனைவரும் தேவ நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் சிங்கம் பட்டினியாய் கிடக்கும், நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த தேடுகிற வேளையில அதனுடைய ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு என் தேவனாய் கர்த்தர் நன்மை தந்தல் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்துங்க, ஆசீர்வதிக்கிறேன். நாளுக்கு ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.